ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. அதனால செய்தியின் தலைப்பு என்னன்னா, கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவார், என்னுடைய ஆசையை எப்படி நிறைவேற்றுவார், எனக்கு நிறைய வாஞ்சைகள் இருக்கும், எனக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும், எல்லாம் வச்சு அவர் நிறைவேற்றுவார்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா வச்சு நிறைவேற்றுவார். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அப்போ ஒரு குழந்தை ஆசைப்படும் பொழுது கண்டிப்பாக அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு என்ன அது ஆசைப்படுதோ அதை அவங்களால என்ன பண்ணுவாங்க, முடிந்த அளவுக்கு அந்த ஆசைகளை நிறைவேற்ற பார்ப்பாங்க. அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நல்ல ஈவுகளை அளிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆனால் எப்போ கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்னு சொன்னால் ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக சொல்லிட்டு சொல்றாரு. அவர் நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார் சொல்லி. அப்போ நாம் செலுத்துகிற காணிக்கையை நினைத்து சர்வாங்க தகன பலியை, இப்போ பழைய ஏற்பாட்டில் பலி இருந்தது, புதிய ஏற்பாட்டில் தகன பலி நம்ம செலுத்துவதில்லை, புதிய ஏற்பாட்டில் பலிகள் இல்லை. பழைய ஏற்பாட்டில் எல்லா பலிகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்துட்ட பிறகு அந்த பலியெல்லாம் தேவையில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட பலியை கர்த்தர் விரும்புகிறாருன்னு சொன்னால், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஹீப்ரூஸ் 13:5 எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 15ஆம் வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஸ்தோத்திர பலிகள் என்ன பண்ணுமா, ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும். நம்ம உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் செய்து கர்த்தரை துதிக்கிறோம் பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கிறோமே, அந்த பலி தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம செய்கிறோம். நம்ம மிருகங்களை நம்ம பலி கொடுப்பதில்லை பழைய ஏற்பாட்டை போல. புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம் பண்ணுறோம், துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். அந்த பலியை நம்ம என்ன பண்ணோம், எப்பொழுதும் நம்ம செலுத்த வேண்டுமா, அதை நினைத்து கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அப்போ நம்ம ஸ்தோத்திரிக்கிறோமா, கர்த்தரை துதிக்கிறோமா, கர்த்தரை ஆராதிக்கிறோமா, ஆண்டவரே நீர் செய்த நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோமா. அப்போ எந்நேரம் கர்த்தரை நம்ம இருதயத்தில் பாடி துதித்து ஆராதித்து அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாராம், நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். முதலாவதாக நம்ம துதி பலிகளை நம்ம ஏறெடுக்க வேண்டும். ரெண்டாவதாக சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வெல்லுதல்களை உனக்கு அருளை செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அநேக நேரத்தில் நம்ம விண்ணப்பத்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்மளோட வாஞ்சைகளை சொல்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு பாரத்தோடு கூட, ஏதோ ஒரு வருத்தத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், துக்கத்தோடு கூட நம்முடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் கர்த்தரிடத்தில் சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாக, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அந்த அந்த கிருபையை கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டும். சங்கீதம் இன்னொரு இடத்துல எப்படியாக வாசிக்கிறோம், சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பெர்க்மன் சாய் எப்படியா பாடியிருப்பார், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே அப்படின்னு சொல்லி. அப்போ ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் கர்த்தர் பண்ணுகிறார். அப்போ அந்த அபிஷேகத்தை கேட்கணும், அப்பா என்ன பண்ணுங்க, ஆனந்த தைலத்தினால் என்ன அபிஷேகம் பண்ணுங்க. அது ஒரு பெரிய ஒரு கிருபை, அது ஒரு கிஃப்ட். எல்லா சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பது அது கர்த்தருடைய ஒரு கிருபை. ஆனந்த தைலத்தால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுறார். அப்போ ஒவ்வொரு நாள் அந்த கிருபை கேளுங்க, ஆண்டவரே இந்த நாள் என்ன ஆனந்த தைலத்தினால என்ன பண்ணுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அந்த மகிழ்ச்சி என்னும் அபிஷேகம், அந்த உற்சாகம் என்னும் அபிஷேகம், களி கூடுதல், சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணும்பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சினால, ஆனந்தத்தினால, சந்தோஷத்தினால நம் இருதயம் மகிழும் பொழுது
வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். அப்போ மகிழ்ச்சியாக நம்ம இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் போராட்டம் உண்டு, பாடுகள் உண்டு, அதனால பிரச்சனையே இல்லை யாருக்கும் நான் சொல்கிறேன். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட அந்த கிருபை கேட்கணும். ஆண்டவரே ஆனந்த தைலத்தால் என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இருதய மகிழ்ச்சியினால் நிரம்பும் பொழுது கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். இன்னைக்கு யார் மேல் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா, இப்படிப்பட்ட ஆசை எனக்கு இருக்குது, இந்த விருப்பம் இருக்குது, நிறைவேற்றுங்கப்பான்னு சொல்கிறோம். ஆனால் நம்பி இருக்கிறோமா அவரை? அவர் செய்வார்னு விசுவாசிக்கிறோமா? அவர் கண்டிப்பாக என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக, அப்போ அவரையே நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்வார், அவர் என் தகப்பனாக இருக்கிறார், அவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், என் விருப்பத்தை நிறைவேற்றுவார், என் வசனம் சொல்லுகிறது, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அது விசுவாசம் ஜெபிக்கிறேன், கண்டிப்பாக என் ஜெபத்துக்கு பதில் உண்டு என்று சொல்லி அவரையே நம்பி இருக்கும் பொழுது மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய மன விருப்பம் எதுவாக இருக்கலாம். அது நல்ல விருப்பங்களை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அந்த நல்ல விருப்பங்களை கொடுப்பதே கர்த்தர் தானா. ஹல்லேலூயா. தீய விருப்பங்களை பற்றி நான் பேசுகிறேன். நல்ல விருப்பங்களை கர்த்தருக்கு தான் கொடுக்குறார். அப்போ அந்த விருப்பங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? அவர் பதில் கொடுப்பார். அப்போ எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் விரும்பி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கும் ஒரு வாஞ்சை உண்டு, உங்களுக்கும் ஒரு ஜெப விண்ணப்பங்கள் உண்டு, உங்களுக்கும் ஒரு தேவை உண்டு, உங்களுக்கும் ஒரு ஆசை உண்டு. ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மன விருப்பம் உண்டு, ஜெபித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க? துதி பலிகளை ஏறிடுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதித்து ஆராதிங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.